السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: لا تحزن إن الله معنا. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவில் உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் அல்லாஹும் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எதனை வழிகாட்டி இருக்கிறார்களோ அதனை எடுத்து நடப்பதற்காக நாம் எல்லாம் இஸ்லாமிய தகவல்களை கேட்டறிந்து அதன்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆதத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனதுரையை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அந்த மாதத்தினுடைய வருடத்திற்கு ஹிஜ்ரி என்கிற பெயரை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பெயர் பெற்றதற்கான காரணங்கள், அந்த பெயர் சூற்றுவதற்கான காரணங்கள், பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்ட அனைத்தையும் துறந்துவிட்டு அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அன்னலாரினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே அவர்கள் செய்த அந்த பயணத்தினுடைய அந்த பெயரையே ஹிஜ்ரி என்கிற மிகச் சிறந்த ஒரு வரலாற்று பின்னணி மிக்க அந்த நிகழ்வை நினைவுகூரும் விதமாக நமது அரபு ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்கிற பெயரையே நம் சஹாபாக்கள் சூட்டி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது நாம் எல்லாம் சுருக்கமாக அறிந்திருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தாங்க முடியாத அளவிற்கு கடுமையான பாதிப்புகள் குறைஷிகளால்
மக்கத்து காபிர்களால் வழங்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய கட்டளையின் அடிப்படையில் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணம் செய்த அந்த வரலாற்றுக்கு பெயர்தான், பயணத்திற்கு பெயர்தான் ஹிஜ்ரத் என்கிற ஒரு பெயரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது எவ்வளவு மிக சோதனையான ஒரு பயணமாக அமைந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக அந்த மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள், முஹம்மதினுடைய தலையை, முஹம்மதினுடைய தோழராகிய அபூபக்கரினுடைய தலையை யார் கொண்டு வருவார்களோ ஒன்று உயிரோடு கொண்டு வர வேண்டும், அல்லது அவரை கொலை செய்து தலையை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு 100 ஒட்டகங்கள் சன்மானமாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. 100 ஒட்டகங்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு கூட 100 ஒட்டகங்கள் வாங்குவது என்றால் கோடிக்கணக்கில் செலவாகும். அன்றைக்கு சொல்லவே தேவையில்லை. பல கோடிகளுக்கு அதிபராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த மக்கத்து காபிர்களினுடைய தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள். எந்த அளவிற்கு தீவிரத்தோடு தேடி இருப்பார்கள் என்று பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட கொலை செய்து அவருடைய தலையை கொண்டு வந்தால் கூட நமக்கு இவ்வளவு வெகுமதிகள் கிடைக்கிறது என்கிற அறிவிப்பு செய்யப்பட்டால் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு ஆவலோடு அவர்கள் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் அல்லது பிடித்து வர வேண்டும் என்கிற முனைப்பு காட்டி இருப்பார்கள். இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதில் இந்த உலகிலிருந்து வல்லோன் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் அழைத்து சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண் இமைக்கும் நேரத்தில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அழைத்து சென்றிருக்க முடியுமா முடியாதா? அல்லாஹ்வால சாத்தியமா இல்லையா? யோசிக்கிறீங்க. அல்லாஹ்வால எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமான் இல்லை என்று பொருள். இறைவனால் எதுவும் முடியாதது கிடையாது. ஒரு புராக்கினுடைய வாகனத்தை கொண்டு ஒரு நொடி பொழுதில் அல்லது ஒரு இரவில் ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி காண்பித்து அல்லாஹ்வினுடைய அர்ஷ் வரைக்கும் அழைத்து சென்று அங்குள்ள விஷயங்களையும் சுற்றி காண்பித்த அல்லாஹ்விற்கு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பெருமானாரை கொண்டு செல்வதற்கு இந்த உலகத்தினுடைய தரைவழி பயணம் தேவைப்பட்டிருக்குமா? இருந்தாலும் இறைவன் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. மிஅராஜ் என்பது மிகச் சிறந்த ஒரு பயணம். அது பெருமானாருடைய அத்துணை சிறப்புகளையும் காண்பிப்பதற்காக செய்யப்பட்டது. முஅஜிசாக்களில் மிகச் சிறந்த ஒரு முஅஜிசாவாக அது அமைந்தது. அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த பயணத்தையும் அப்படி அமைத்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. காரணம், மனித உருவில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம் சமூகத்திற்கு ஒரு பயணத்தினுடைய காரியங்கள் எப்படி அமைய வேண்டும், இக்கட்டான சூழலில் பயணம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பல பாடங்களை இந்த பயணத்தின் மூலமாக பல பயன்களை இறைவன் கொடுத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாற்றினுடைய சுருக்கத்தை சொல்வதானால் ஹஜ்ரத் பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் தோழமை அதிகமாக வைத்திருந்தார்கள். இந்த சமயத்துல அதிகமான காசுகளை கொடுத்து, கிட்டத்தட்ட 13 திர்ஹம்களை கொடுத்து ஒரு சேனையை, இந்த ஒட்டகத்திற்கு குதிரைக்கு போடக்கூடிய ஒரு சேனையை விலை கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றாங்க, பராட்ட கொடுத்து என் வீட்டுல போய் கொடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இத சொன்ன சமயத்துல அவங்க அத்தா ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கூட இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க சொல்றாங்க, அபூபக்கர், என் மகன் உங்க வீட்டுல போய் இந்த பொருளை கொடுத்துட்டு வரட்டும், நான் தடை செய்யல. ஆனா அவர் போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் பெருமானாரும் ஹிஜ்ரத் செய்து வந்தீர்கள் அல்லவா, அந்த பயணத்தினுடைய விஷயங்களை எல்லாம் எனக்கு மிக தெளிவாக சொல்லுங்கள். நாங்க சிலதை தெரிஞ்சிருக்கிறோம், பலதை தெரியாம இருக்கிறோம். கூட போனது நீங்க தான், உங்க வாயால சொன்னா எல்லாமே நாங்க நிதர்சனமாக அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக நீண்ட நெடிய அந்த வரலாற்று விஷயங்களை சுருக்கமாக சொல்லுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட பொழுது கடுமையான வெயில் இருந்தது.
எங்களால் அந்த வெயில தாங்க முடியல, ஒதுங்குவதற்கு இடமில்லை, நிழல் தேடினோம் கிடைக்கவில்லை. கடைசியில ஒரு பாறையை நான் கண்டேன். அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் ஒதுங்கி படுக்கக்கூடிய அளவிற்கு இடம் இருந்தது, நிழல் கிடைத்தது. அந்த சமயத்துல எனக்கு ஓய்வு கிடைக்கணும் கூட நான் எதிர்பார்க்கல. என்னோடு வந்த ஏழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்ந்து விடக் கூடாது, இன்னும் நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும், 400 மைல் தூரம் வரைக்கும் நாங்க பயணம் செய்யணும் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல நான் எங்கிட்ட இருந்த அந்த தோல் விரிப்பை எடுத்து அந்த நிழல்ல விரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னேன், இது தஜி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படுத்து அந்த களைப்பின் மூலமாக சற்று தூங்கியும் விடுகிறார்கள். சமயத்தில் ரசூலுல்லாஹ்வை எழுப்பல, ஏன்னா இன்னும் மக்கத்து காஃபிர்கள் தேடி வரல, எங்களை இன்னும் கிட்டக்க வரல, அதனால கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டிடையன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். ஒரு சிறுவன் கூப்பிட்டு, பசியோட பெருமானார் இருக்கின்ற காரணத்தினால் அவனை அழைத்து, கொஞ்சம் எனக்கு பால் கறந்து தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த களைத்த அந்த முகத்தை பார்த்து, பசியினுடைய சோர்வை பார்த்து, தாராளமா உங்களுக்கு தர்றேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பால் கறந்து கொடுக்கிறார்கள். ஆனால் கறந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. பெருமானார் அந்த இடத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, பால் கறந்து கொண்டு போய் பெருமானாரை எழுப்பி, இஷ்ரப் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் எழுந்து வயிறார குடிக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஃபஷரிப ஹத்தா ரவிது, பெருமானார் குடித்தார்கள், எனக்கு திருப்தி அடைந்தது, என்னுடைய பசி ஆறியது. அல்லாஹு அக்பர். எங்கடா இந்த பயணத்துல எல்லாம் கொஞ்சம் சோர்ந்துட்டோம்னா நம்மள ஒரு குரூப்பா போவோம் இல்லையா, அப்ப ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல யாருக்கு தண்ணி அப்படின்னு சொல்லி குடிக்கலாம், தாகம் எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தாகம் வந்துடும். பாத்திருக்கீங்களா? உடனே ஒரு பாக்கெட் சிப்ஸ் பிரிப்போம், பார்த்தா ஒருத்தர் அந்த ஒரு சிப்ஸ் தான் எடுப்பாரு, மொத்த பாக்கெட்டு காலியாயிரும். காரணம் என்னன்னா, அந்த பயணத்துல என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதனை உடனடியாக உடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை உருவாகிவிடும். இந்த இடத்துல பசி, அபூபக்கர் எல்லாம் பால குடிக்கல, குடிச்சது ரசூலுல்லாஹ். இவர்கள் சொல்கிறார்கள், ஷரீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ரவிது, பெருமானார் குடித்தார்கள், நான் பசியாறினேன். இந்த அளவிற்கு அவர்களோடு ஐக்கியமாக இணைந்திருப்பார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் பசியினால உங்களுக்கு வேணுமான்னு கூட கேட்கல, ஏன்னா நம்ம குடிச்சா இவங்க பசி அடையும் பெருமானாருக்கு தெரிந்திருந்தது. அதனால குடிச்சு முடிச்சிட்டு அதற்கு எடுத்து கேட்கிறாங்க, ஹல் அத்தர் ரஹீல், நம்மளை தேடிக்கிட்டு வந்தாங்களே அந்த எதிரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப வரைக்கும் யாரும் வரல, நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல, நம்ம இப்ப பயணத்தை மேற்கொண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க. எதிரில பார்த்தா சுராக்கா பின் மாலிக் அப்படிங்கிற எதிரி அந்த இடத்துல நிக்கிறார். சொல்றாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அம்பு அல்லது 2 அம்பு அல்லது 3 அம்பினுடைய அளவு வரைக்கும் தான். சரியா சொல்றதா இருந்தா ஒரு 3-4 மீட்டர், கிலோமீட்டர் அல்ல, 1, 2, 3, 4 மீட்டர் வரைக்கும் தான் எங்களுக்கும் அவருக்கும் தூரம் இருந்தது. கொஞ்சம் இப்படி எட்டி பிடிச்சாரு அப்படின்னா எங்களை பிடிச்சிடலாம், அவ்வளவுதான் தூரம். இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அவங்களை பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், ஹாதா தலப் கத் லஹிக்னா, இவர் நம்மை தேடி வந்தவர், நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நம்ம சிக்கிட்டோம், ஒரு வழி இல்ல, எங்கிட்டும் போக முடியாது, தூரமா இருந்தா கூட இப்படியே ஓடிடலாம், இவர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறார்கள், லா தஹஸன், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு கூட இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அவர் நெருங்குகிறார். ஹத்தா இதா தனா மின்னா, இன்னும் அவர் கொஞ்சம் கிட்ட வந்தார் அப்படின்னா, பைனனா வ பைனஹு கத்ர ரம்ஹின், ஒரு அம்பு அளவுக்கு தான் தூரம் இருந்துச்சு. இப்ப எட்டி கூட பிடிக்க தேவையில்லை, கையை நீட்டினா நாங்க மாட்டிடுவோம், அந்த அளவுக்கு தான் தூரம் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே மீண்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதா தலப் கத் லஹிக்னா, யா ரசூலல்லாஹ், இவர் நம்மை தேடி வந்தவர், நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வ பகைது, சொல்லிக்கொண்டே நான் அழுது விட்டேன், சிக்கிட்டோம், இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது உயிரல்லவா இந்த இடத்தில் நாம் நினைத்துக் கொண்டோம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய உயிரை நினைத்து அழுதார்கள் என்று.
ஆனா அவங்க அழுகிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், லிமத்தபக்கி, ஏன் அழுறீங்க? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், உங்களோடு இருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி இருந்தும் நீங்கள் அழுகிறீர்களா? அழுவதற்கான காரணம் என்ன? ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமா வல்லாஹி மா அலா நஃப்ஸி அபகி, அல்லாஹ்வின் தூதரே, நான் எனக்காக என்னை நினைத்து என்னுடைய உயிருக்கோ உடலுக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று நான் அழவில்லை. நான் அழுவதற்கான காரணம் வலாக்கின் அபுக்கி அலைக்க, உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்து விடுமோ என்றுதான் நான் அழுகிறேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத, இறைவா நீ எப்படி நாடுகிறாயோ அப்படி எங்களை பாதுகாத்து விடு என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தை சொன்னவுடன் ஃபஸாஹத் கவாயிம ஃபர்ஸிஹி இலா பத்னியா ஃபி அரபி சல்பின், அவங்க நின்றுட்டு இருந்த அப்படியே அந்த இடத்திலேயே பூமி சொருகுகிறது. அந்த குதிரை அப்படியே வயிற்று வரைக்கும் பூமிக்குள்ள போய் மாட்டிக்குது. அது வரைக்கும் திடமாக நின்று கொண்டிருந்தார் சுராகா பின் மாலிக். குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறார், கர்வத்தோடு அமர்ந்திருக்கிறார். இதை எப்படி நீங்க தப்பிக்கிறீங்க என்று பார்க்கலாம் அப்படின்னு பெருமானாருடைய ஒற்றை வார்த்தை, அல்லாஹும்ம க்ஃபினாஹு பிமா ஷிஅத, நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படி எங்களை பாதுகாத்து விடு என்கிற அந்த ஒரு வார்த்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கவலை, பெருமானாருக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனே அந்த பூமி பிளக்கிறது, நிலம் பிளக்கிறது, அப்படியே உள்ளே செல்கிறார். மொத்தமாக கூட போகல. மொத்தமா போனா கூட ஏதாவது அந்த இடத்துல சகதி இருந்துச்சு உள்ள போனாங்க, இல்லன்னா புதக்குழி இருந்துச்சு உள்ள போனாங்கன்னு வரலாறு பேசும். பெருமானாருடைய சிறப்பு அங்கு காண்பிக்கப்பட வேண்டும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பாசம் அங்கு காண்பிக்கப்பட வேண்டும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான், பாதி அளவுக்கு பூமி பிளக்கிறது, அந்த குதிரை இவரோடு சேர்த்து வயிறு வரைக்கும் உள்ள போகிறது, அந்த நிலம் மீண்டும் மூடிக்கொள்கிறது. இந்த குதிரை போச்சு அப்படின்னா, குதிரையில இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கடா கூட யாரு மாட்டி இருப்பாங்க? மேலே சவாரி செஞ்சு வந்தவரும் மாட்டி இருப்பாரா இல்லையா? இவரும் இடுப்பு அளவிற்கு மாட்டி விட்டார், உள்ள சிக்கிக்கிட்டார். உடனே அந்த சுராகா பின் மாலிக் சொல்கிறார், யா முஹம்மத் கத் அலிம்து அன்ன ஹாதா அமலுக், முஹம்மதே இது உங்க வேலைதான் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. இது நீங்க சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையினுடைய பிரதிபலன் தான் இது. ஃபதுல்லாஹ ஐயுன்ஜீனி மிம்மா அன ஃபீஹி, நான் மாட்டி இருக்கிற சிக்கி இருக்கிற இந்த நிலத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அந்த இடத்தில் மன்றாடுகிறார் சுராகா பின் மாலிக். அதற்கடுத்து சொல்கிறார், வேண்டுமென்றால் நான் நீங்கள் இங்கே இருப்பதை, உங்களை பார்த்ததை நான் எதிர்களிடத்தில் தோழரிடத்தில் நான் சொல்ல மாட்டேன், பார்த்த மாதிரியே காட்ட மாட்டேன், எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க. அதற்கடுத்து சொல்கிறார், சதமுர்ரு பிஇப்லி வகனமி ஃபீ மௌதிஇ கதா வகதா ஃபகுத் மின்ஹா ஹாஜதக், வேண்டும்னா எங்கிட்ட இப்ப ஒட்டகம் இருக்கு, ஆடு இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் இருக்குது, இந்த ஈட்டியை கொடுத்து இதை கொண்டு போய் சுராக்கா கொடுத்தாருன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஒட்டகம் கிடைக்கும், ஆடுகள் கிடைக்கும், நீங்க உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கீங்க என்று அடுத்த ஒரு வெகுமதியையும் கொடுக்கிறார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எந்த நிலையிலும் எதிரிகளினுடைய ஆதரவில் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் சொல்கிறார்கள், லா ஹாஜத இலைய ஃபீஹி, எனக்கு இதிலே எந்த தேவையும் இல்லை, நீ எடுத்துச் செல், ஆனால் எங்களை பார்த்ததை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். அவனும் உறுதியளிக்கிறான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். மீண்டும் அந்த பூமி அவனுக்கு வழி கொடுக்க மேலே வந்து அவர்கள் திரும்பினார்கள் உயிரோடு என்கிற அந்த வரலாற்றை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் மதீனாவிற்கு சென்றோம் என்று அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் சில உண்டு. அதில் முதலாவதாக என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த பயணம் பாதுகாப்பானதாக இருந்தால் வலிமையாக மேற்கொள்கிற அந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த பயணத்தில் ஆபத்து உண்டு என்று இருந்தால் சுருக்கமான இடங்களுக்கு மிக குறுகிய முறையில் குறுகிய நேரத்தில் சென்று விடலாம் என்று இருந்தாலும் நம்முடைய உடலை உயிரை பாதுகாப்பதற்காக சற்று தொலைதூரங்கள் கடந்து நம்முடைய இலக்கை அடைவது தவறு அல்ல என்பதை இந்த பாடம் உணர்த்துகிறது. காரணம், வலிமையாக செல்கிற வழி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் கிட்டத்தட்ட 380 400 கிலோமீட்டர் வரைக்கும் தான், அந்த 400 மைல் தூரம் வரைக்கும் தான் அந்த இடம் இருக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமையாக செல்கிற அந்த வழியில போகாம அந்த செங்கடலினுடைய ஓரப்பகுதியில செல்கிறார்கள். அதிகமாக 50 கிலோமீட்டருக்கு மேலாக அவர்கள் பயணம் செய்தார்கள் என்று வரலாறு உண்டு.
450 கிலோமீட்டர் அல்லது மைல் தூரம் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 55 முதல் 56 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு பயணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 55 இருந்து 56 கிலோமீட்டர் வரைக்கும். ஆனா சராசரியாக ஒரு மனிதரால் நடந்தோ அல்லது கால்நடையிலோ அன்றைய காலத்தில் செல்வதாக இருந்தால் 35 இருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பயணம் மேற்கொள்ள முடியும். ஆனால் பெருமானார் 10 கிலோமீட்டர் அதிகமா செய்யறாங்க. அதற்கான காரணம் என்ன என்று வரலாற்றில் பார்க்கிற பொழுது, கடுமையான வெயில் ஏற்படுகிற பொழுது, உடல் சோர்வு ஏற்படுகிற பொழுது ஆங்காங்கே ஓய்வு எடுத்துவிட்டு என் இருள் சூழ்ந்த நேரத்தில், அதே போன்று களைப்பு ஏற்படாத நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் என்கிற அந்த வரலாற்று குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இரவு பயணங்களை விரும்புவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்வார்கள், அஸ்ஸஃபரு, இந்த பயணம் என்பது கிதாஅத்துன் மினல் அஸாப், வேதனையினுடைய ஒரு பகுதி என்று சொல்வார்கள். பொதுவா நம்ம எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு எவ்வளவுதான் சொகுசுல போறேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஏசில போறோம், செகண்ட்ல போறோம், தேர்ட்ல போறோம், பிளைட்ல கூட போறோம், இல்ல நம்ம விருப்பமான லக்ஸரி கார்ல போறோம் அப்படின்னாலுமே போயிட்டு அந்த இடத்துல ரீச் ஆனது கொஞ்ச நேரத்துக்கு படுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? நல்ல ஏசில தான் போயிருப்போம், ஆனா போனா கொஞ்ச நேரத்துல படுக்கணும்னு தோணும். காரணம், எவ்வளவு சொகுசான பயணங்களாக இருந்தாலும் அது நம்முடைய உடலுக்கு சற்று உபாதையை கொடுக்கிறது. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பயணம் என்பது வேதனையினுடைய ஒரு பகுதி. அதனால இரவு பயணங்களை நீங்க மேற்கொள்ளுங்க. காரணம், அந்த இரவு நேரத்தை வல்லோன் அல்லாஹ் சுருக்கி கொடுக்கின்றான். பகல்ல போறோம் அப்படின்னு நமக்கு தெரியும், நேரங்கள் என்னமோ ஒண்ணுதான், ஆனா இரவுல நமக்கு தூங்கிடுவோம், பெருசா அந்த பயணத்தினுடைய அலுப்பு தெரியாது. அதே பகல்ல நம்ம போறோம் அப்படின்னா அதே 8 மணி நேரம் தான் இருக்கும், ஆனா வெயில், காற்று, தூசு இதுவெல்லாம் நம்மளுடைய உடலை அப்படியே சோர்வாக்கிடும். ரசூலுல்லாஹ் இரவு பயணங்களை விரும்புவார்கள். இரவு பயணத்தை விரும்புங்கள், இரவு பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த பயணத்தையும் அதிகமாக இரவு நேரங்களில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வரலாறு உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நம்முடைய பயணம், இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நாம் பெறுகின்ற ஒரு பயன் என்னவென்றால், பாடம் என்னவென்றால், நம்முடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம் என்பதை பார்த்து அதற்கு தோதுவாக நம்முடைய வாகனங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கெல்லாம் பஸ் ஒரு இரவு முழுக்க போகணும், 8 மணி நேரம் 10 மணி நேரம் போகணும் அப்படின்னா டிப்போல போய் ஆயில் சரியா இருக்கா, கார் ஏர் கரெக்டா இருக்கா, வாட்டர் ஃபில் பண்ணி இருக்கிறாங்களா, பெட்ரோல் ஃபுல்லா இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் டிப்போல இருந்து வண்டி வரும், நீண்ட தூர பயணமாக இருந்தால். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்றைக்கு மிஷனரியில உருவான இயந்திரங்களினால் உருவான வாகனம், அன்றைக்கு கால்நடைகளை கூட அப்படித்தான் தயார் செய்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மதீனாவை நோக்கிய 450 கிலோமீட்டர் பயணத்துக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுத்த வாகனம், அந்த ஒட்டகம் என்பது இருப்பதிலேயே வலிமை வாய்ந்த 2 ஒட்டகங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதுவும் இந்த ஹிஜ்ரத்துக்கு 4 மாதத்திற்கு முன்பு. எப்படி ஹிஜ்ரத் போகணும்னு தெரியும், பயணம் மேற்கொள்ளணும் தெரியும். 4 மாசத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருப்பதிலேயே அந்த அரபுலகத்திலேயே வலிமை மிகுந்த 2 ஒட்டகங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்து சராசரியாக வளமையாக கொடுக்கின்ற உணவுகளை கொடுக்கவில்லை. அல் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய இலையுதிர் காலத்தில் கிடைக்கக்கூடிய மரங்களில் ஊட்டச்சத்து நிறைந்த இலைகளை அந்த 2 ஒட்டகங்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவனமாக கொடுத்து அதனை வளர்த்து வந்தார்கள் 4 மாதங்கள். அதற்கு பிறகு இந்த ஒட்டகங்கள் மற்ற ஒட்டகங்களை விட கடுமையான வலிமை மிக்கதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அந்த ஒட்டகம் மாறியது. அதற்கு பிறகுதான் இந்த ஒட்டகத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பயணம் மேற்கொண்டார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் எந்த ஒரு விஷயமும் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால் அதற்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை விஷயங்களையும் அதே சமயத்தில் உள்கட்டமைப்புகளையும் அறிந்து அதனை சீர் செய்துதான் நம்முடைய பயணமாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக இருக்கட்டும் அதனை அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த செயல்பாடு நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இந்த பயணத்துல போய் சௌர் குகையில தங்கினாங்க.
3 நாட்கள் அந்த குகையில தங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த 3 நாள் எதற்காக அங்கு தங்கினார்கள் என்று பார்க்கிற பொழுது அதிலும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், பொதுவாக ஆபத்து நம்மை துரத்துகிறது என்றால், நம்ம எதிரிகள் நம்மை துரத்துகிறார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த எதிரிகளினுடைய ஆபத்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். ஒண்ணுமில்ல 100 ஒட்டகம் கொடுக்கிறதா சொன்னாங்க, நம்ம பிடிக்கணும், நான் பிடிக்கணும், நீ பிடிக்கணும் கிடையாது அப்படிங்கிற அந்த போட்டி எவ்வளவு உத்வேகத்தோடு ஆர்வத்தோடு ரொம்ப எஃபெக்டோட அந்த இடத்துல இருந்திருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் அங்க தங்குறாங்க. அவங்களுடைய வீரியம் குறையுது. 3 நாள் தேடணும், எங்கேயோ போயிட்டாரு போல இருக்குது, எப்படி கிடைப்பாரு? சவுர் குகை வரைக்கும் வந்தவர்கள் குனிந்து பார்த்தால் இருவரையும் பார்த்து விட முடியும். அப்படி இருக்கின்ற சமயத்திலும் கூட 3 நாட்கள் ஆகிவிட்டது. இதற்கு மேல் நாம் அந்த முஹம்மதையும் அபூபக்கரையும் பிடிக்க முடியுமா என்கிற அந்த சோர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த 3 நாள் நம்ம அங்க போய் தங்கணுங்கிற பிளான் ப்ரிப்பேர்டா இருந்துச்சு பெருமானார்கிட்ட. ப்ரீ பிளான் இது எல்லாமே. அந்த இடத்துல போய் தங்குறாங்க. அந்த சமயத்துல 3 நபர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாம் அவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு பொறுப்பு என்ன அப்படின்னா, பகலெல்லாம் எதிரிகள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அவங்களுடைய தேடல் எப்படிப்பட்டது, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற தகவல் பரிமாற்றத்தை இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும். மக்கால என்ன நடந்துச்சு, வர்ற வெளியில என்னெல்லாம் இருக்கு, எதிரிகள் எங்க இருக்கிறாங்க, எத்தனை டீமா பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, நம்மை பிடிப்பதற்கான யுக்திகள் என்ன, இதையெல்லாம் அறிந்து வர வேண்டும் என்று உளவுத்துறை தலைவராக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமனம் செய்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேலையை 3 நாளுக்கு நைட்ல இவங்களுக்கு அந்த டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறது. 2வது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த 3 நாள் அங்க தங்கி இருப்பாங்க. வெளியே மாட்டிப்போம். 3 நாளுக்கு தேவையான உணவும் நீரும் வேண்டும் அல்லவா? அதனால யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல உணவும் நீரும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். யாருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் இவர்கள் அவருடைய பசியை தீர்த்தார்கள் என்கிற வரலாற்று குறிப்பும் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, 3வதாக அந்த சவுரு கோயிலை சுத்தி ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆமிர் பின் ஃபுஹைரா அப்படிங்கிற ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை, இவங்களை ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. நீ வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள இந்த குகையவே நீ என்ன பண்ணிட்டு வரணும், சவுருங்கிற இடத்தையே நீங்க சுத்தி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்துல பெருமானாருக்கு பசி ஏற்படும் என்று தெரியாது. அதனால பசிக்கின்ற பொழுது உடனடியாக இந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இந்த ஆமிர் பின் ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். அது கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் நமக்கான ஆயத்தங்கள் முன்கூட்டியே செய்து வைக்க வேண்டும். அது ஆபத்தான பயணமாக அமையலாம், அல்லது பாதுகாப்பான பயணமாக அமையலாம், அல்லது அங்கு நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் கூட நடந்து விடலாம் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திட்டமிடலை அங்கு செய்து காண்பித்தார்கள் என்கிற அந்த வரலாற்று செய்தியும் நமக்கு தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக மேற்கொள்கிற அந்த பயணத்தை தேர்ந்தெடுக்கல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அந்த செங்கடலை ஒட்டி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அதிகமாக தான் பயணம் செஞ்சாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் கூட இஸ்லாத்தை ஏற்காத காஃபிராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் பின் உரைஹித் அப்படிங்கிற ஒரு நபர், இவர் யார் அப்படின்னா, மக்கா டு மதீனாவுக்கு எந்த மூல முடுக்குகளை எல்லாம் நம்ம போயிட்டு வரலாம், எங்க ஆள் நடமாட்டம் இருக்கும் இருக்காது, எங்க ஆட்கள் மட்டும் செல்ல முடியும், எங்கு வாகனங்களோடு செல்லலாம், கால்நடைகளோடு செல்லலாம் என்கிற அத்துணை பாதைகளையும் அறிந்திருந்தவர், மிகச் சிறந்தவர் அப்துல்லாஹ் பின் உரைஹித் என்கிற அந்த நபர். அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் ஒரு காஃபிருடைய உதவி நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் தேவைப்படுகிற பொழுது மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் எப்படி அவர்களோடு நாம் உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கிறோமோ அதே போன்று அவர்களுடைய ஆதரவுகளையும் எதிர்பார்ப்பது தவறு அல்ல.
நமக்கு தெரியவில்லை என்றால் தெரிய வைப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக மாற்று மதத்தவர்களையும் நாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வழிகாட்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நடந்தும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துணை பாதுகாப்புகள், இத்துணை திட்டமிடல்களுக்கெல்லாம் கடந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் பெருமானாருக்கு எதுவும் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் சற்று அதிகமாகவே இருந்தது. அவ்வப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துணை திட்டமிடல்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், எல்லா பயணத்தினுடைய சௌகரியங்களை நாம் தேடி வைத்திருந்தாலும், அல்லாஹ் மட்டுமே நம்மை அங்கு அழைத்து செல்ல முடியும், எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்றால் நிச்சயம் பயணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியாக அமையும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை என்கிற மிகச் சிறந்த பாடங்களே இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க கூடாத மிகச் சிறந்த ஒரு பாடங்களை எல்லாம் தந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக எத்துணை படிப்பினை பாடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அறிந்து செயல்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.